நீ ரொம்ப மெதுவா ஓடி வரடா. இரு நானும் வரேன். டேய் அண்ணா சீக்கிரம் ஓட டப்ளோ. கண்ணை முதுகுலயே வச்சிருக்க. சாரி. டேய் அண்ணா அவங்க என்ன பண்றாங்க? ஹே பார்த்து வேலை பண்ணுங்க காய்ஸ். இன்னைக்கு நைட்டு விருந்துக்கு எல்லாமே பாக்காவா இருக்கணும். மன்னிச்சுக்கோங்க பப்ளு டப்ளு. ஹலோ நல்ல நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. உங்க உதவியும் எனக்கு தேவை. சீக்கிரம் நைட்டுக்குள்ள நம்ம நிறைய வேலையை பார்த்தாக வேண்டியது இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப நல்லது. இத சீக்கிரம் போடி. இப்ப பாருங்க. இது பரவாயில்லையே. போடாத நில்லு. ஒழுங்கா திரும்ப வந்துரு. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நியூ இயர் தொடங்கும் போது சாப்பிட டின்னர் டம்ப்ளிங் ரெடியா இருக்கு. சாப்பிட்டு போகணும் போலயே இருக்கு. சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. இப்ப நான் சைனீஸ் நியூ இயரை பத்தி சில விஷயங்கள் உனக்கு சொல்றேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சு, நியான். அதுக்கு அர்த்தம் வருஷம். வருஷத்தோட கடைசி மாசத்தோட கடைசி நாள்ல மான்ஸ்டர் வெளியே வரும். அது மக்களை தாக்குறதுக்காக எல்லா இடத்துக்கும் வருமா. அதுக்காகவே மக்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களாம். அப்புறமா தான் பட்டாசை பார்த்தா அந்த மான்ஸ்டருக்கு பயங்கறத மக்கள் கண்டுபிடிச்சாங்க. அதனால மக்கள் பட்டாசுகளை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரை விரட்டி அடிச்சாங்க. இதுதான் அந்த மான்ஸ்டர். இத பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயந்துட்டீங்களா? இதெல்லாம் மனுஷங்க உருவாக்கின கதை. இதுக்கு போய் பயப்படுறீங்க? என்னோட வாய். இதோ நான் வந்துட்டேன். என்கிட்ட ரைஸ் கேக்ஸ் இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் டின்னர் ஆரம்பிக்கவே இல்ல. இத கொஞ்சம் நான் கடிச்சுக்க தானே எடுத்தேன். இல்ல, டேபிள் மேனர்ஸ் பத்தி நான் உனக்கு சொல்லி கொடுத்தது இல்ல. அது கூட எனக்கு வேணும். இல்லனா இல்ல. இந்த மோசமான சத்தம் எங்க இருந்து வருது? எனக்கு என்னமோ இங்க நடக்கிறது சரியில்லையோன்னு தோணுது. பயமுறுத்தாதடா. என்னது இது? எங்க இருந்து இப்படி காத்து அடிக்குது? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. இருட்டுல நீ இப்படிதான் வருவியா லூயி? லூயி, நீ எங்களை பயமுறுத்திட்ட. ஹேய், நீங்க தானே அது? நான் மான்ஸ்டர்னு பயந்துட்டேன். மான்ஸ்டர்ங்கிற ஒண்ணு இல்லவே இல்ல. லேண்டன்ஸ் ஆடினதுக்கு காத்து தான் காரணம். ஒரு நிமிஷம், நான் போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன். சில லேண்டன்ஸை நம்ம ஏத்தலாம்.
இவங்க என்ன சொன்னாலும் நம்புறாங்க பாவம். அந்த மெழுகுவத்தியெல்லாம் எங்க வச்சனே தெரியலையே. அப்பா லூயி ரொம்ப பயங்கரமா பயம் காட்டிட்டான். மான்ஸ்டரோன்னு பயந்துட்டேன். நானும் தான். இன்னும் நான் இதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகலன்னா பாத்துக்கோங்களேன். என்ன இது, மறுபடியும் காத்து பலமா அடிக்குது. ஆமா லூயி, நீ எங்க இருக்க? எங்களை வச்சு நீ விளையாடுறியா? இது ஒண்ணும் காமெடியா இல்ல. வெளியே வா. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. ஏதாவது சீக்கிரமா பண்ணுங்க. என்ன பண்றது? गाइस, நம்ம இங்க இருந்து உடனடியா கிளம்பி ஆகணும். நான் இப்பதான் அங்க உள்ள மாஸ்டரை பார்த்தா. லூயி ஹேய், ஒழுங்கா தள்ளி போ. உனக்கு எவ்வளவு தைரியம்? இது வேலை செய்யவே இல்லையே. அச்சோ, மான்ஸ்டர் லூயி கிட்ட போகுது. அச்சோ, நம்ம ஏதாவது பண்ணணுமே. இப்ப என்னோட டர்ன். என்ன நடந்துச்சு இப்போ? சத்தம் போடாத லூயி. அது மான்ஸ்டர் தானே? அப்ப அது எதுவுமே கட்டுக்கதை இல்லையா? அப்படி இல்ல, அது ஹண்டர் விக். நான் பார்த்தேன். என்னது ஹண்டரா? குண்டு சட்டிகளா என்கிட்ட வந்துருங்க. அவன் கிட்ட வந்ததும் நாம அவனை தாக்க போறோம். சரியா? ஒரு நிமிஷம், அவன் கிட்ட கன் இருக்கு, அவசரப்படாத. உங்களால எங்கேயும் ஓட முடியாது. மான்ஸ்டர்! எப்படி என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க பாத்தீங்களா? வேண்டாம், யாராவது காப்பாத்துங்க. ஹண்டர் விக், என்ன? நீதான் எனக்கு தெரியும். அத கழட்டி போடு. பரவாயில்லையே, நீ ரொம்ப அறிவாளியா இருக்கியே. என்ன, லாகர்விக் தான் மான்ஸ்டரா? பீனா, உங்க ரெண்டு பேரும் மூஞ்சியும் பாக்குறதுக்கு மான்ஸ்டரா வரப்போகுது. அது சரி, என்னோட கண்ணி எங்கடா போச்சு? இப்ப பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாத்தீங்களா? அடே, அது என்னோட கண்ணுடா. அப்படின்னா என்ன? சரி, உனக்கு என்ன வேணும்? டென்ஷன் ஆகாத விக்கு. ஆக்சுவலா நாங்க எங்க கொண்டாட்டத்துல நீயும் சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். டேய், என்ன விட்டுடுங்கடா, நான் ஓடிடுறேன்டா. சொல்ற பேச்ச கேளுங்கடா. டேய் அண்ணா, பசிக்குதுடா, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு போ. அவன் இப்படிதான் கத்துவான். புரிஞ்சுது? அடே குண்டு கரடி, பின்னாடி என்னடா பண்ற? வேணாம்டா, இந்த ராக்கெட் வெடியில வச்சு என்ன எங்கடா அனுப்புறீங்க? வாவ்! வானத்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஹேய் தம்பி, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வேடா. Ladies and gentlemen,
உங்களுக்கு இப்ப அறிமுகப்படுத்துறது மிலிட்டரி டிஃபென்ஸ் ரோபோட்டை கண்டுபிடிச்ச அறிவாளி ஹண்டர் வேக். அவரோட புதிய தலை சிறந்த கண்டுபிடிப்பு மேக்ஸிமம் ஓவர் டிரைவ். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஓவர் டிரைவ் அறிமுகப்படுத்துறேன். இந்த கனவே சூப்பரா இருக்கே. சரிடா, நாம வேலையை பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு நானும் ஒரு புது அறிவாளியை அறிமுகப்படுத்த போறேன். இப்ப என் வேலை முடிஞ்சது. நாம என்ன தப்பு பண்ணோம்? இதை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் புக்ல இருந்த மாதிரி தெரியலையே. என்ன தப்பு பண்ண? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இதுல போட்டிருக்கிற மாதிரி அப்படியே நாம அதை பண்ணோம். ஆடா சாக், இது ரொம்ப பேசிக் மாடல் ஆச்சு. அப்படின்னா நான் இதுல நிறைய மாற்றங்களை செஞ்சாதான் அது மாறும். இத பாக்குறதுக்கு டோஸ்டர் ஓவர் மாதிரியே இருக்கு. சரி, இந்த மாடலுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். சரிடா தம்பி, எனக்கு நீனு ஷேக்கட் கொடு. என்ன நடந்துட்டு பரவாயில்ல விட்ராவுக்கு. நமக்கு தான் இன்னைக்கு நேரம் சுத்தமா சரியா இல்லையே. இவனை வச்சு நாம ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணியே ஆகணுமே. நல்லா இருக்கே. ஓகே, ஏய், அது எதுவும் செய்யாத. ஏ ரோபோ, அவனை கவனி. என்னடா இது? இங்க என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. இத தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். கேண்டி ஃப்ரூட்ஸ் யாருக்கு வேணும்? ஏய், நீ அங்கேயே கொஞ்சம் நில்லு. ஏய், இது வெறும் 50 ரூபாய் தான். என்கிட்ட காசு கேக்குறியா? ஏ ரோபோ, இவனை என்னன்னு கேளு. ஹாய், என்ன விட்டுறாத, என்கிட்டயே கொடு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? போகாத, இங்கே நில்லு. ஏ வீணா போட மொக்க ரோபோ, அந்த நாயை அட்டாக் பண்ணு. இப்ப பாத்தியா நீ எப்படி பயந்து ஓடுறானு? சரி, நீ கூட வா. 2 குண்டு சட்டிங்க இருக்காங்க, அவங்கள கபடி போவான். என்ன விட்டுட்டு எங்க போற? ஹண்டர் வேக், கொடை, அந்த குண்டு சட்டிங்க எங்க இருக்காங்கன்னு ஒழுங்கா சொல்லிடு. கொடை, ஒன்ன தாட்டா. ஏ ரோபோ பையா, அவனை போய் தடுத்து நிறுத்து. சரி, நீ எங்க ஓடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த? ஏ ரோபோட், இந்த சர்க்கஸ் முழுக்க போய் தேடு. அவங்க இங்க இல்லனா இந்த சர்க்கஸையே ஒரு வழி பண்ணிட்டு வா. சீக்கிரமா கிளம்பு. இவன் ரொம்ப உதவியா தான் இருக்கான். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இவன் பழைய மாடலா இருக்கான். இவனை புது மாடலுக்கு நம்ம சீக்கிரமா மாத்தி ஆகணும்டா. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பழைய பகைய தீர்க்க வேண்டிய கடமை என்கிட்ட இருக்குடா. என்னது இது? ஹே நட்டாஷா, லூயி. ஓ அச்சச்சோ, இங்க என்னடா நடந்திருக்கு? பப்ளு, டப்ளு, நல்ல வேளை நீங்க இங்க வந்தீங்க. ஹண்டர் வேக் இங்க ஏதோ ஒன்னு கூட்டிட்டு வந்திருந்தான். அது ஒரு ரோபோட் மான்ஸ்டர். எங்க சர்க்கஸ ஒரு வழி பண்ணிட்டு லூயியோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது? ஏதாவது சொல்லுங்க. நிஜமாவா? அவன் ரொம்ப ஓவரா தான் போறான். ஆமா, அவனை நான் ஒரு வழி பண்றேன். ஓகே தம்பி, ஞாபகம் இருக்கட்டும். எப்படியாவது முதல்ல லூயியை வெளியே கொண்டு வரணும். அப்புறம் என்ன? அப்புறம் அந்த ரோபோட்டை ஒளிச்சு கட்டணும். நாம 2 பேரும் சேர்ந்து அந்த 2 வெத்து வெட்டுகளையும் ஒழிச்சு கட்ட போறோம். அதுக்கப்புறமா நான் நினைச்சது எல்லாத்தையுமே பண்ணுவேன்.
வீக்கு இவ்வளவு ஆர்வமா வேலை பார்ப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. சரியா சொன்ன. சரி வா, இதான் லூயியை கூட்டிட்டு வரதுக்கு சரியான நேரம். லூயி, லூயி எங்க இருக்க? லூயி நீ எங்க இருக்க? என்னது இது எப்படா கழண்டுட்டு வந்துடுச்சு? இதை நாம தப்பா மிக்ஸ் பண்ணிட்டோமோ? இப்ப இதை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம். சரி, நாம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். இதான் விஷயமா? இவன் ரோபோட்டை அப்டேட் பண்றதுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, இந்த ரோபோட் 7 விதமா வேலை செய்யுமா? எங்கடா போச்சு அது? இங்கதானே வச்ச மாதிரி இருக்கு. டேய் டேய் அண்ணா, நீ கையில வச்சிருக்க புக்க தாண்டா அவன் தேடிக்கிட்டு இருக்கான். பயப்படாத, என்கிட்ட ஐடியா இருக்கு. நீ பயப்படாம என்ன நம்பு தம்பி. என்னோட பொக்கிஷோ இதோ இங்க இருக்கு. இது ஏன் எனக்கு தலைகீழ தெரியுது? இது ஒண்ணு என் ரோபோட்டோட சரியான டிசைன் இல்லையே. என்னடா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த புக்கு கூட போய் சொல்லுது. டேய் அண்ணா, லூயியோட குரல் அந்த சைடு தான் கேட்டுச்சுடா. அப்படியா? சரிப்பா, போய் பார்க்கலாம். லூயி, லூயி, நாம உள்ள போய் பார்க்கலாம். சரி, வாடா தம்பி. ஹே, கவலைப்படாத லூயி, நாங்க உன்னை காப்பாத்துறோம். இதெல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு. உங்களுக்காக தான் வேணா பொடிச்சிட்டு வாண்டாம். நாங்க தான் உன்னை காப்பாத்திட்டோமே. சரி சரி, ஆனா அவன் வச்சிருக்க ரோபோட் கிட்ட உஷாராயிருங்க. சரிதான். மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இங்க யாரோ இருக்காங்க. ஓ, அப்படின்னா இதுதானா? இந்த ரோபோட்டை பத்தி தான் நீ இப்ப பேசிட்டு இருந்தியா? கொஞ்சம் அவனை நீ உத்து பாரு. நாம கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டோம். நீ செம காமெடி பண்ண. இப்படி காமெடி பண்ணுவோம் நீங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்து சிரிக்காதீங்க. மாட்டிக்கிட்டீங்க. என்ன போயுது? இவனோட அடி ஒண்ணு இடி மாதிரி விழுது. சொன்னேன்ல. ப்ரோக்ராமை இப்ப மாத்த போறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும். Transformation-ஆ? அப்படியே இருங்க. நீ இதுக்கு முன்னாடியே இப்படிதானே இருந்த? இல்ல, இவன் கொஞ்சம் ஹைட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் கண்ணு கூட ரெட் கலரா மாறிடுச்சு. இது பயங்கரமான transformation போகும். சிரிக்கிறத நிறுத்துங்க. அச்சச்சோ, நம்ம மாட்டிக்கிட்டோம். கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்திருப்பா. யாரோட சத்தம் விடாது? நீங்க 2 பேரும் தானடா? சீக்கிரமா 2 பேரும் ஏத்துறீங்க. இங்க இருந்தா நம்ம ஓடிடலாம். ஓடாதுக்கடா, நில்லுக்கடா. இப்போ நான் எதுக்குடா ஓடணும்? என்கிட்டதான் ஒரு முக்கியமான ஆள் இருக்காரு, என் ரோபோட்டு. அவங்கள போய் ஒரு வழி பண்ணு. இப்பவே போ. அதோ அங்கிட்டு ஓடுறாங்க பாரு. ஹலோ என்னோட டார்லிங், என் கூட டான்ஸ் ஆட விரும்புறியா? என்னடா நடக்குது இங்க? ஆமா, அப்படிதான். என் கூட வந்து டான்ஸ் ஆடு. என்னோட டான்ஸ் ஆடு. வாடா, கைய பிடிக்காத, எனக்கு வலிக்குது. போதும், நீ டான்ஸ் ஆடுறத நிறுத்து ரோபோ. அவன் பண்ண அப்கிரேட நான் பேலனிரா ஸ்ட்ரக்சர்ல மாத்திட்டேன். இது செம ஐடியா.